ஓகே. ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் லெட்டிங் யூ நோ. ஓகே. ஸோ இன்னைக்கு நான் வந்து ஒரு பேசிக் இன்ட்ரோ குடுப்பேன். ஆல்கரிதம்ஸ்னா என்ன? டிஏன்னா என்ன? ஆல்கரிதம் அனாலிசிஸ் என்னது? அது எதுக்கு பண்றோம்? அந்த பேசிக் இன்ட்ரோ, அந்த சப்ஜெக்ட் என்னது? எதுக்கு படிக்கிறோன்ற ஒரு இன்ட்ரோ. அண்ட் தென் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல டைம் காம்ப்ளெக்சிட்டி, அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷன் பத்தி என்னெல்லாம் படிச்சோமோ அதெல்லாம் ஒரு ரீகேப். ரிகர்ஷன், ரிகரன்ஸ் ரிலேஷன் அந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? So we will start with the name of the course, which is Design and Analysis of Algorithms. So இதை first புரிஞ்சுக்க போறோம். We will start from the last word, which is algorithms. So ஒரு algorithm அப்படின்னா என்னன்னு யாராவது எனக்கு சொல்ல முடியுமா? algorithm வந்து நம்ம C programming, problem solving and programming in C ல பார்த்திருப்போம். And then இது data structuresலயும் we learn to write algorithm. So what is an algorithm? Step by step correct. Very good. So set of steps to solve a problem. இப்படி சொல்லலாமா? இது கரெக்டா? ஓகே. சோ இப்ப வந்து ஒரு ஆல்கரிதம், இப்ப நான் ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு ஆல்கரிதம் எழுதியிருக்கேன்னா அதுல என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும்? அதாவது ஒரு ஆல்கரிதம் கிட்ட கண்டிப்பா இருக்க வேண்டிய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்னது? எனி கெஸ்ஸஸ்? ஒரு ஆல்கரிதம் கிட்ட இந்த குவாலிட்டிஸ் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன குவாலிட்டிஸ்? இது நான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எடுக்கும்போது சொல்லியிருக்கேன். ஆப்டிமலா இருக்கணும்க்கா. டைம், ஸ்பேஸ். பேசிக் குவாலிட்டிஸ்ல இருந்து போலாம். ஆப்டிமல் இருக்கணும் தான். பட் முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நான் ஒரு செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் எழுதுறேன்னா அதுகிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்னது? இன்புட், அவுட்புட். இன்புட் நம்ம கொடுப்போம். அவுட்புட் என்ன? So basically it should give you the correct answer இல்லையா? நம்ம என்ன பதில் கண்டுபிடிக்க ட்ரை பண்றோமோ அந்த கேள்விக்கான கரெக்டான பதில் கொடுக்கணும். அப்பதான் இட் இஸ் a ப்ராப்பர் சொல்யூஷன். இல்லைன்னா ரேண்டமா ஏதோ எழுதுனா இட் இஸ் நாட் an algorithm. கரெக்டா? ஃபைனைட்டா இருக்கணும். ஃபைனைட். it should give the correct output for all inputs. நீ என்ன இன்புட் கொடுத்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்ட் அவுட்புட் கொடுக்கணும். இப்போ ஃபைண்ட் த மேக்ஸிமம் எலிமெண்ட்னா நான் என்ன அரே கொடுத்தாலும் என்னோட அல்காரிதம் வந்து அந்த அரேல இருக்கிற மேக்ஸிமம் எலிமெண்ட்டை கொடுக்கணும். ஸோ இட் ஷுட் பி கரெக்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அன் அல்காரிதம். கரெக்டா? கரெக்டா? ஓகே. ஸோ அடுத்தது வேற என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும் ஒரு அல்காரிதம்? ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் ஆர் எஃபிஷியண்டா இருக்கணும். எஃபிஷியன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அகெயின் சொன்ன மாதிரி டைம் அண்ட் ஸ்பேஸ். அதாவது அது எவ்வளவு மெமரி யூஸ் பண்ணுது, ரன் ஆகுறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது, இந்த ரெண்டு விஷயத்தோட அடிப்படையிலயும் முடிஞ்ச அளவுக்கு கம்மி டைம் கம்மி ஸ்பேஸ்ல ரன் ஆச்சுன்னா இட் இஸ் அன் எஃபிஷியன்ட் அல்காரிதம். ஸோ ஆஸ் இன்ஜினியர்ஸ் நம்ம கிட்ட யாரோ ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா நம்மளோட எய்ம் என்னன்னா அஃப்கோர்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்றதுக்கு ஒரு ஆல்கரிதம் எழுதணும். அந்த ஆல்கரிதம் வந்து கரெக்ட் ஆன்சர் கொடுக்கணும். இட் ஷுட் பி கரெக்ட். இட் ஷுட் ஆல்சோ பி எஃபிஷியன்ட். இதை தவிர ஆல்கரிதம்க்கு ஒரு பேசிக் கேரக்டரிஸ்டிக் இருக்கு. ஏதாவது கெஸ் இருக்கா? இட் ஷுட் பி ஃபைனைட். இது நான் உங்கள யாருக்கா சொல்லிருக்கேனா எனக்கு ஞாபகம் இல்ல.
யாருக்கு ஏதோ ஒரு பேட்சுக்கு நான் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் டீச் பண்ணும்போது இந்த பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணி இதுக்கு ஒரு முன்னாடி ஒரு கதையெல்லாம் இருக்கு, அந்த கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். எனிவேஸ், ஃபைனைட்னா ஏதாவது ஒரு இடத்துல உங்களோட ஆல்கோரிதம் வந்து முடிவடையணும். வேண்டும் இன்ஃபைனைட்டா போயிட்டே இருந்துச்சுன்னா அது ஒரு ஆல்கோரிதம் கிடையாது. புரிஞ்சுதா? ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து லிமிட்டடா இருக்கணும். 10 ஸ்டெப்னா 10 ஸ்டெப் தான், 20 ஸ்டெப்னா 20 ஸ்டெப் தான். ஸோ ஏதோ ஒரு இடத்துல முடியணும் அண்ட் கரெக்ட் அவுட்புட் கொடுக்கணும், ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியண்டா இருக்கணும். இதுல இந்த டிஏஏ கோர்ஸ்ல வந்து நம்ம வந்து இந்த பாயிண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம we will assume we know to write algorithms which are finite and give you the correct output. எஃபிஷியன்டான முறையில கரெக்ட் அவுட்புட் கொடுக்குற ஆல்கோரிதம்ஸ் எழுதுவது எப்படி, இதுதான் நம்மளோட ஃபோக்கஸ். ஸோ ஃபோக்கஸ் ஆஃப் திஸ் கோர்ஸ் ஹவு டு ரைட்ன்றதை விட மேபி டிசைன்னு சொல்லலாம். ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா அதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன், ஒரு ஆல்கோரிதம் கிரியேட் பண்ணணும். அந்த ஆல்கோரிதம் எப்படி இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி ஃபைனைட்டா இருக்கணும், கரெக்டா இருக்கணும் அண்ட் எஃபிஷியன்டாவும் இருக்கணும். இதை எப்படி பண்றது அப்படின்றத இந்த கோர்ஸ்ல கத்துக்க போறோம். இது வரைக்கும் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? எனி கொஸ்டின்ஸ்? இல்லக்கா. ஓகே. ஓகே, ஸோ மூவிங் ஆன். ப்ராப்ளம் ஓகே, கரெக்ட்னஸ் பார்த்துட்டோம், எஃபிஷியன்சி ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டுக்கும் ஃபைனைட்டுக்கும் நான் எக்ஸாம்பிள் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம எழுதியிருக்க நிறைய ஆல்கோரிதம்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ சி ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல. ஸோ ஒரு ஆல்கோரிதம் உங்களுக்கு அவுட்புட் கொடுத்துச்சுன்னா இட் இஸ் கரெக்ட். அதர்வைஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு கேஸ்ல இந்த ஆல்கோரிதம் அவுட்புட் கொடுக்க மாட்டேங்குதுன்னா there is something wrong. இப்போ you have to changeன்னு சொல்லுவோம். ஸோ that is an incorrect algorithm. And again ஃபைனைட்னா இது இந்த லூப் இத்தனை தடவை ரன் ஆகும் அப்படின்னு யூ கேன் ஸ்பெசிஃபைனா இட் இஸ் ஃபைனைட். இது ஓடிட்டே இருக்கும் அப்படின்னா இட் இஸ் இன்ஃபைனைட். ஸோ எஃபிஷியன்ட் நாட் எஃபிஷியன்ட்க்கு அதுலதான் இந்த கோர்ஸ் மெயினா ஃபோக்கஸ் பண்ண போகுது. ஸோ இந்த எஃபிஷியன்ட் அப்படின்றத எப்படி டிசைட் ஆர் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஹவு டு யூ டிஃபைன் எஃபிஷியன்ட்? எஃபிஷியன்ட்னா என்னது? டைம் ஸ்பேஸ் வச்சுக்கிறதுக்கா, டைம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வச்சு கணக்கு எஃபிஷியன்ட். அப்படின்னா என்ன? டைம் ஸ்பேஸ் சரி, ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோ. டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்கோ. டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா என்ன? அக்கா, சீக்கிரமா ஒரு கோடை முடிக்கிறதுக்கு. கேட்கலமா? அக்கா, ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் ஆவதுக்கு கம்மியான டைம்னா அது வந்து எஃபிஷியன்ட்டா இருக்கும். அப்படியா? ஓகே. ஸோ எவ்வளவு டைம் எடுக்குதுன்றத பொறுத்து எஃபிஷியன்சி டிசைட் பண்ணுவோம்னு சொல்றீங்க, கரெக்டா? கம்மி டைம்னா மோர் எஃபிஷியன்ட், நிறைய டைம் எடுக்குதுன்னா இட் இஸ் நாட் சோ எஃபிஷியன்ட். ஸோ இப்போ வந்து என்கிட்ட ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. லெட் அஸ் சே இட் இஸ் கால்ட் ப்ரோக்ராம் ஏ. என்கிட்ட வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்கு. சூப்பர் கம்ப்யூட்டர்னா பெரிய கம்ப்யூட்டர். இட் ஹாஸ் லாட் ஆஃப் சிபியூ, ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் பவர்ஃபுல். அண்ட் தென் என்கிட்ட ஒரு 2001 விண்டோஸ் கம்ப்யூட்டர் இருக்கு, ரொம்ப பழைய ஸ்லோவான கம்ப்யூட்டர். இப்போ இதே ப்ரோக்ராம நான் 2 சிஸ்டம்லயும் ரன் பண்ணேன்னா சேம் டைம் எடுக்குமா? சேம் டைம் எடுக்குமா இல்ல ஒன்னு சீக்கிரம் முடிஞ்சிருமா, ஒன்னு லேட் ஆகுமா? கெஸ் பண்ணலாம். ராங் ஆன்சர் சொன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. அக்கா, ரெண்டுமே வேற வேற டைம் தான் எடுக்கும். வேற வேற டைம், கரெக்டா. சரி, எது ஃபாஸ்டா இருக்கும், எது ஸ்லோவா இருக்கும்?
சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து ஃபாஸ்டா இருக்கும். 2001 விண்டோஸ் வெரி குட். ஸ்லோவா இருக்கும். ஏன்னா இதுல ஆப்வியஸ்லி இந்த கம்ப்யூட்டர்ல நிறைய பவர் இருக்கு, நிறைய ரிசோர்சஸ் இருக்கு. ஸோ இது ஃபாஸ்டா ரன் பண்ணிடும். ஸோ அப்போ ஒரே ப்ரோக்ராம் ஒரு இடத்துல கம்மி டைம் எடுக்குது, ஒரு இடத்துல நிறைய டைம் எடுக்குதுன்னா அப்போ அதை எஃபிஷியன்ட்னு சொல்லுவோமா, நாட் எஃபிஷியன்ட்னு சொல்றதா? அது ஒரு கன்ஃபியூஷன் வருது இல்ல. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்றத வச்சு எஃபிஷியன்ட் நாட் எஃபிஷியன்ட்னு சொல்றது இஸ் நாட் அ குட் மெஷர். டைம் டேக்கன் இஸ் நாட் அ மெஷர் ஆஃப் எஃபிஷியன்சி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் எவ்வளவு டைம் எடுத்துக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க, விச் இஸ் நாட் ட்ரூ. டைம் காம்ப்ளெக்சிட்டின்றதுக்கு வேற மீனிங் இருக்கு, விச் வி வில் சி. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கம்மி டைம் எடுத்துச்சுன்னா எஃபிஷியன்ட் ப்ரோக்ராம், ஜாஸ்தி டைம் எடுத்துச்சுன்னா நாட் எஃபிஷியன்ட் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா எவ்வளவு டைம் எடுக்குதுன்றது அந்த கம்ப்யூட்டர், அந்த ஹார்ட்வேர், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் கிளியரா? கிளியரா? ஓகே. சோ அப்போ டைம் டேக்கன் வச்சு எஃபிஷியன்சி டிசைட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. சோ அப்போ ஹவு டு வி மெஷர் எஃபிஷியன்சி? புரியல, கொஞ்சம் லவுடா சொல்றியா? ஏசின்டாக்டிக் நோட்டேஷன் கண்டுபிடிச்சாங்க. அப்படின்னா அப்படின்னா ஒஸ்ட் கேஸ் வெஸ்ட் கேஸ். ஒரு இப்ப கம்ப்யூட்டர்னால ரன்னிங் டைம் வச்சு நம்ம மெஷர் பண்ண முடியாது. அதனால நம்ம மேனுவலா இப்ப லூப்னா n டைம்ஸ் போவோம். சோ லாக் n லெஸ் தென் n அது மாதிரி சொன்னாங்களே கரெக்ட். ஓகே, கரெக்ட். ஐ மீன் நீ சொல்றது பார்ட்லி கரெக்ட். அதுல கம்ப்ளீட் ஆன்சர் இல்ல. சோ நான் 2 கொஸ்டின்ஸ் கேக்குறேன், அந்த 2 கொஸ்டின்ஸ்க்கு எனக்கு ஆன்சர் சொல்லு. இப்ப நீ n டைம்ஸ் லாக் n டைம்ஸ் சொன்னல, அதுல வாட் இஸ் n? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் n அப்படின்றது என்னது? அந்த இது எந்த கம்ப்யூட்டர்ல ஓனாலும் ஒஸ்ட் கேஸ் n டைம்ஸ் ரன் ஆகும்க்கா. அந்த நம்பர் எவ்வளவு லெங்த் இருக்கோ அந்த n சைஸ் அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும்க்கா. அது ஃபாஸ்ட் கம்ப்யூட்டர், ஸ்லோ கம்ப்யூட்டர் எதா இருந்தாலும். எந்த கம்ப்யூட்டரா இருந்தாலும் n டைம்ஸ் ரன் ஆகுமா? அந்த என்னது ப்ரோக்ராமா? ப்ரோக்ராம் ஒரு தடவை தானே ரன் பண்ணுவோம். அதாவது அந்த டைம் எடுத்துக்கிறதுக்கா. டைம் வச்சு மெஷர் பண்ண முடியாதுன்னு இப்பதானே பார்த்தோம். நம்ம எப்படி இருந்தாலும் இதுன்னு கண்டுபிடிக்கணும்ல, ஆப்டிமல்னு கண்டுபிடிக்கணும்ல. ஆமா, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் கேட்டிருக்கேன். சோ ஹவு டு மெஷர் எஃபிஷியன்சி, அதான் இங்க கொஸ்டின். அதுக்கு நீ தான் ஏதோ அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷன் சொன்ன, O of n, O of log n சொன்ன. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இந்த log n என்னது, or இந்த n என்னது அப்படின்றது என்னோட கொஸ்டின். இப்ப நான் a plus b the whole square ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறேன். a is equal to 3 கொடுத்துட்டேன். இப்போ உங்களால இதை கால்குலேட் பண்ண முடியுமா? முடியுமா முடியாதா? எல்லாம் பதில் சொல்லுங்க. 3 plus b whole square 3 plus b. சோ இப்போ நீங்க என்கிட்ட என்ன கேப்பீங்க? b என்னதுன்னு கேப்பீங்கல்ல. நான் இப்ப இதை டிஃபைன் பண்ணலன்னா இதுக்கு மீனிங் இல்ல. அதே மாதிரிதான் இப்ப நம்ம O of n சொல்றோம்னா அந்த n என்னது? வாட் இஸ் தட் n stand for?
இதெல்லாம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லயே பார்த்தாச்சு. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்துச்சுல போன செமஸ்டர், நான் தானே எடுத்தேன். இல்ல எனக்கே உங்க பேட்ச்க்கு எடுத்தனா வேற யாருக்கும் எடுத்தனா டக்குன்னு டவுட் ஆயிடுச்சு. n is the input size, இது நான் சொன்னது இல்லையா? எனக்கு இங்க வர மாட்டேங்குது. புரியல, சொல்லிருக்கேன்ல. சொல்லிருக்கேன். n is the input size. இது இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கோட பேசிக், ஓகேவா? இதெல்லாம் மறக்க கூடாது. இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப யாருக்காவது இது வரைக்கும் இந்த O of nல n என்னதுன்னு தெரியல, மறந்துருச்சுன்னா இப்ப பாத்துக்கோங்க, n is the input size. So what are we measuringக்கு நான் அப்புறம் வரேன் செகண்ட் கொஸ்டினுக்கு. இப்போ so what we are looking at is how to measure efficiency, கரெக்டா? சோ இது வந்து டைரக்டா எவ்வளவு டைம் எடுக்குது அப்படின்றத வச்சு மெஷர் பண்ண முடியாது. சோ எப்படி மெஷர் பண்றோம்னா, கண்ட்ரோல் போட்டு இன்புட் சைஸ் பெருசாகும் போது என்னோட ப்ரோக்ராம்க்கு வந்து எவ்வளவு எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைன் மேக்ஸ் ப்ரோக்ராமே எடுத்துக்கோங்க, ஓகேவா? இப்போ என்னோட அரேல வந்து 10 எலிமெண்ட்ஸ் இருக்கும்போது என்னோட ஃபைன் மேக்ஸ் ப்ரோக்ராம் வந்து மேபி லெட்ஸ் சே 10 செகண்ட்ஸ்ல ரன் ஆகுது, ஓகேவா? இப்போ 100 எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுனாலும் 10 செகண்ட்ஸ்ல ரன் ஆகுமா? இல்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும்ல, கரெக்டா? கரெக்டா இல்லையா? இப்போ 100 எலிமெண்ட்ஸ் ஆகும்போது இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து 50 செகண்ட்ஸ் எடுக்குதுன்னா இது 5 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம், கரெக்டா? 100 செகண்ட்ஸ்னா மேபி 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். 1000 செகண்ட்ஸ் கேக்குதுன்னா 100 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி, புரியுதா? சோ என்னோட இன்புட் சைஸ் அதிகமாகும் போது எனக்கு தேவையான டைம் எவ்வளவு அதிகமாகுது. இப்போ வந்து 10 செகண்ட்ல இருந்து 50 செகண்ட் தான் ஆகுதுன்னா இந்த அல்கோரிதம் இஸ் பெட்டர். 10 100 ஆகும்போது இங்க இருந்து 10 வந்து 1000 செகண்ட்ஸ் ஆயிடுச்சுன்னா திஸ் அல்கோரிதம் இஸ் புவர், கரெக்டா? So as my input size increases, how much does time taken increase? இதத்தான் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ண ட்ரை பண்றோம். ஐ மீன் மெஷர் இல்ல, இந்த இதை வச்சுதான் we judge efficiency. We judge efficiency based on this. இது வரைக்கும் கிளியரா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, இப்போ வந்து இதுக்கு ஒரு few எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், கொஞ்சம் கிளியர் ஆயிடும். ஒரு நிமிஷம். சோ இப்போ வந்து என்கிட்ட லெட்ஸ் சே ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ப்ராப்ளம் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. அது என்ன ப்ராப்ளம், என்ன ஆல்கோரிதம்லாம் நமக்கு தேவையில்லை. ப்ராப்ளம் எக்ஸ் ஒரு ப்ராப்ளம் எக்ஸ் இல்ல, ஆல்கோரிதம் எக்ஸ். ஏதோ ஒரு ப்ராப்ளம்க்கு we have an algorithm x, ஓகேவா? சோ இப்போ என்னோட இன்புட் வந்து இன்புட் சைஸ் n இருக்கும்போது x takes n செகண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னொரு அல்கோரிதம் இருக்கு அதே ப்ராப்ளம்க்கு, இட் இஸ் அல்கோரிதம் y. சோ அதே இன்புட் சைஸ் n இருக்கும்போது y takes n square seconds. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட n is equal to 1னா அல்கோரிதம் எக்ஸ்க்கு எவ்வளவு செகண்ட்ஸ் ஆகும்? 1 செகண்ட் ஆகும்க்கா. yக்கு 1. சோ x பெட்டரா y பெட்டரா?
இப்போதைக்கு 2 சமம்க்கா. போக போக தான் மாறும். வெரி குட், வெரி குட். இப்போ 1 4 1 2 4க்கா. சரியா? இப்போ 100 கூட வேணாம், 10 வச்சுக்கோ. 10 10க்கு 100க்கா. இப்போ எது பெட்டர்? ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்க்கா. கரெக்டா? ஏன்னா என்னோட இன்புட் சைஸ் பெருசாகும்போது இது வந்து லீனியரா இன்புட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அதே அளவுக்கு தான் எக்ஸோட டைமும் இன்க்ரீஸ் ஆகும். ஒய்யோட டைம் வந்து அதோட ஸ்கொயர் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் மோர் எஃபிஷியன்ட். இப்படிதான் எஃபிஷியன்சி ஜட்ஜ் பண்ணுவோம். அப்சல்யூட்டா எவ்வளவு டைம் எடுத்துச்சுன்னு ஜட்ஜ் பண்ணாம இன்புட் வளரும் போது டைம் டேக்கன் எப்படி க்ரோ ஆகுதுன்னு ஜட்ஜ் பண்ணுவோம். தட் இஸ் ஹவு வி மெஷர் எஃபிஷியன்சி. கிளியரா? கிளியரா? ஓகே. ஸோ இப்போ வந்து ஸோ அந்த மாதிரி மெஷர் பண்ற சிஸ்டம் ஆர் மெத்தடுக்கு பேரு தான் asymptotic notation. ஓகேவா? ஸோ asymptotic notationல we have big O, இதோட சிம்பல் வந்து O, and then you have omega, and then we have theta. இது இதோட சிம்பல்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? எஸ் or no? ஓகே, ஞாபகம் இருக்கா? அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா நான் வந்து நான் எழுதுற ஸ்கிரீன்ல வச்சிருக்கேன். மீட் ஸ்கிரீன் எனக்கு தெரியாது. ஸோ நீங்க தம்ஸ் அப் ரியாக்ஷன் கொடுத்தா என்னால பார்க்க முடியாது. ஸோ கொஸ்டின் கேட்டா அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. ஓகே. ஸோ இப்போ பிகாஸ் யூ ரிமெம்பர், நீங்க தான் இப்போ இதெல்லாம் டிஃபைன் பண்ண போறீங்க. ஸோ பிக் ஓ நோட்டேஷன் அப்படின்னா என்ன? இப்போ நான் வந்து f of n belongs to big O of g வேண்டாம். இல்ல f of n g of n அவ்வளவு காம்ப்ளிகேட் கூட பண்ண வேண்டாம். நம்ம கிட்ட இருக்கிற ஒரு algorithm x belongs to big O of n square அப்படின்னா என்ன அர்த்தம்? anyone can answer, unmute பண்ணி. வச்சிருக்க அல்காரிதம் வந்து ஒஸ்டா குடுக்குற எந்த இன்புட்டா இருந்தாலும் அதிகபட்சமா ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் தான்க்கா ரன் ஆகும். வெரி குட். வர்ஸ்ட் கேஸ்னு சொல்ல வந்துட்டு ஸ்டாப் பண்ணி அதிகபட்சம்னு மாத்திட்டேன், விச் ஐ அப்ரிஷியேட். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. போன தடவை நான் சொன்னேன் பிகோ வர்ஸ்ட் கேஸும் ஒண்ணு இல்ல அண்ட் ஒமேகாவும் பெஸ்ட் கேஸும் ஒண்ணு இல்ல. ஞாபகம் இருக்கா? இருக்குக்கா. கரெக்ட். ஸோ குட் ஜாப். பிகோனா என்னன்னா அதிகபட்சம் இவ்வளோ டைம் தான் எடுக்கும் அப்படின்றது பிகோ. ஸோ இங்க இந்த இதுக்கு என்ன அர்த்தம்னா எக்ஸ் வந்து அதிகபட்சம் n ஸ்கொயர் டைம்ல ரன் ஆகும். கரெக்டா? ஓகே, திஸ் இஸ் பிக் ஓ. ஒரே செகண்ட். ஓகே, அடுத்தது ஒமேகா. So if I say algorithm x belongs to omega of n அப்படின்னா குறைந்தபட்சம் ரன் ஆகுற டைம்க்கா. so x வந்து குறைந்தபட்சம் n டைம் எடுத்துக்கும்.
ஓகே இப்போ வந்து தீட்டா. ஸோ அக்குரேட்டா சொல்லுவோம்லக்கா, கரெக்டா இது இவ்வளவுதான் ரன் ஆகும் அதுதானக்கா? x belongs to ஒரே செகண்ட், x belongs to theta of n அப்படின்னா சரி வேணாம் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், இங்கேயும் n ஸ்கொயரே எடுத்துக்கலாம், அங்கேயும் n ஸ்கொயர் தான் எடுத்து இங்கேயும் n ஸ்கொயர். ஓகே இதுவும் n ஸ்கொயர்னா இப்போ சொல்லு என்ன சொன்ன ஐஸ்வர்யா? இவ்வளவுதான் ரன் ஆகும் கரெக்டா? ஸோ சொல்றதுக்கு எக்ஸாக்ட்லி n ஸ்கொயர்ட் டைம் தான் எடுத்துப்போம். அதிகபட்சமும் அதே தான், குறைந்தபட்சம் அதே தான். ஸோ எக்ஸாக்ட்லி n ஸ்கொயர். இதுல வந்து கான்ஸ்டன்ட் வரலாம். இப்போ n ஸ்கொயர்ன்றது 5n ஸ்கொயர் பிளஸ் 7n பிளஸ் 9 அந்த மாதிரி இருக்கலாம். இந்த கான்ஸ்டன்ட் அண்ட் n ஸ்கொயர்டை விட குட்டியான டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். எப்பவுமே மேக்ஸிமம் டேர்ம் எதுவோ அதுதான் எடுத்துப்போம். அது அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷனோட ஒரு கேரக்டரிஸ்டிக். ஞாபகம் இருக்கா? ஓகே சூப்பர். ஸோ தட் இஸ் ஒரே செகண்ட் இங்க வரணும். ஸோ அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷன்ல டவுட்ஸ் எதுவும் இல்லைல்ல? பெஸ்ட் கேஸ் ஃபர்ஸ்ட் கேஸ். ஓகே சரி இப்போ ஒரு குவிக் கொஸ்டின், மறுபடியும் இது ரிவிஷன் தான். பிக் ஓ ஒமேகா வர்சஸ் worst பெஸ்ட் கேஸ், இதோட டிஃபரன்ஸ் என்ன? இது வந்து நான் டீச் பண்ணிருக்கேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஸோ நீங்க தான் யாராவது ஆன்சர் பண்ணணும். கம் ஆன். சொல்லுங்க. கெஸ் ராங் ஆன்சர் சொன்னா பரவாயில்ல, ஜஸ்ட் கெஸ் சம்திங். நீங்களா சொல்றீங்களா நான் பேர் சொல்லி கூப்பிடவா? இப்ப ஸ்டார்டிங் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதுல வந்து பெஸ்ட் கேஸ் சினாரியோனா அது ஆல்ரெடி ஸ்டார்டிங்கா இருக்குக்கா. பெஸ்ட் கேஸ் சினாரியோனா அது வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கு. இது வந்து அவங்க இன்புட் குடுக்குறது, அதனால அது அனலைஸ்ல அதுல போயிடுதுக்கா. பெஸ்ட் கேஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் சினாரியோல. வெரி குட் புரிஞ்சிருச்சு. ஓகே கண்டினியூ பண்ணுங்க. பெஸ்ட் கேஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து நம்ம இவ்வளவுதான் அதிகபட்சமா அது ரன் ஆகும், இவ்வளவுதான் குறைஞ்சபட்சமா. பேசிக்கலி பெஸ்ட் கேஸ் வர்ஸ்ட் கேஸ்ல சினாரியோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அனாலிசிஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த அனாலிசிஸ்ல தான் உங்களோட ஓ ஒமேகா தீட்டா இதெல்லாம் வரும். சினாரியோ வந்து இன்புட் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து. இதுதான் டிஃபரன்ஸ். கரெக்டா? கரெக்டா? கலர் பிடிக்கல. ரைட். ஸோ இதெல்லாமே வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோட ரீகேப் தான். ஸோ இப்போ வந்து வாட் ஆர் வி மெஷரிங்ன்ற கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும். வச்சுக்கலாம். ஸோ ஒரே நிமிஷம் இருங்க. வாட் ஆர் வி மெஷரிங், இதுக்கு நான் வரேன். இது தவிர வேற ஏதாவது இருக்கா? நான் ரிகர்சிவ்ல வந்து அதான் ஸ்டெப் கவுண்ட்லேயே வந்துடும். ஸோ ஓகே அவ்வளோதான், ரிகர்சிவ் இன்னைக்கு இல்லை. ஓகே ஸோ வாட் ஆர் வி மெஷரிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் we have to look at step count method. ஸோ இப்போ வந்து லாஸ்டா இன்னைக்கு இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் தான், அப்புறம் இன்னைக்கு கிளாஸ் நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன் பிகாஸ் திஸ் இஸ் ஜஸ்ட் அன் இன்ட்ரோ கிளாஸ். நாளைக்கு we will start with recurrence relations and all of that. ஸோ இப்போ நான் வந்து இந்த O of n square, O of n log n அந்த மாதிரி சொல்றேன்ல, இதுல வந்து n வந்து இன்புட் சைஸ்னு பார்த்துட்டோம். பட் இப்போ நான் என்கிட்ட ஒரு ப்ராப்ளம் எக்ஸ் இருக்குன்னா இது வந்து O of n ஸ்கொயர்ல வரும் அப்படின்னு நான் எதை வச்சு சொல்றேன், ஆர் O of n log nல வரும்ன்றது எதை வச்சு சொல்றேன்?
எதை மெஷர் பண்ணி நம்ம வந்து இது n ஸ்கொயர் இது n log n அப்படின்னு டிசைட் பண்றோம்? கொஸ்டின் புரியுதா? என்னதுமா? அல்காரிதம் வச்சு தானக்கா சொல்லுவோம். அல்காரிதம் எதுல வருதுன்னு சொல்லணும்னா அல்காரிதம் வச்சுதான் சொல்லணும். அல்காரிதம்ல எப்படி டிசைட் பண்றேன்? நான் இப்போ ஒரு அல்காரிதம் ஓகே இரு we'll do one thing. நான் இப்ப 2 அல்காரிதம் கொடுக்குறேன். அதோட பிகோ என்னதுன்னு எனக்கு சொல்லணும். ஓகேவா? I equals 0, I less than n, I plus plus, printf. நான் சி எழுதுறேன்ற ஹோப்ல ஏதோ ஒன்று எழுதிட்டு இருக்கேன். அது எல்லா லாங்குவேஜும் கலந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் மன்னிக்கவும். ஓகே, இது ஒரு அல்காரிதம். இது வந்து for I equals 0, I less than n, I plus plus. For j equals 0, j less than n, j plus plus. Simple, ரொம்ப simple. printf percentage d comma I comma j. syntax errors இருந்தா இக்னோர் பண்ணுங்க, எனக்கு சீலாம் ஞாபகம் இல்ல. ஓகேவா? சோ இப்போ இது வந்து ஆல்கோரிதம் A, கிரீன்ல இருக்கிறது. பிங்க்ல இருக்கிறது ஆல்கோரிதம் B. எனக்கு இப்போ A வந்து பிகோ ஆஃப் வாட்? n B n ஸ்கொயர். யார் அதை யோசிச்சு சொன்னது? சஸ்திகாவா? வினயாக்கா. அபிநயா. ஓகே, ஆன்சர் கரெக்ட். பட் யோசிக்க கூடாது, தயங்க கூடாது. ஓகேவா? இதெல்லாம் பேசிக், நமக்கு தெரியும். ஓகே ரைட். சோ இப்போ நான் ஆல்கோரிதம் கொடுத்தேன். ரெண்டு பேருமே கரெக்ட் ஆன்சர் சொன்னீங்க. இது n சொன்னீங்க, இது n ஸ்கொயர் சொன்னீங்க. ரெண்டுமே கரெக்ட். பட் எப்படி, எதை மெஷர் பண்ணி இது n இது n ஸ்கொயர்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்னத்தை மெஷர் பண்ணீங்க? எவ்வளோ டைம் ரன் ஆகுது? ஓகே, எவ்வளவு டைம் எது ரன் ஆகுது? லூப்கா. லூப் எவ்வளோ டைம் ரன் ஆகுதுன்னதா? ஓகே, எழுதிக்கிறேன். லூப் it is supposed to be ஸ்டெப் கவுண்ட் வச்சுக்கா. ஒரே நிமிஷம். ஸ்டெப் கவுண்டா? அதாவது இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா நான் அப்படின்னா தான் கேட்டுட்டே இருப்பேன். நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறது நல்லது. ஸ்டெப் கவுண்ட்னா என்ன? இப்போ வந்து இங்க n கொஞ்சம் 5ன்னு வச்சுப்போக்கா. ஒரு நிமிஷம். நீ என்ன சொல்ல போறேன்னு தெரியும். ஸ்டெப் கவுண்ட் எப்படி பண்ணணும்னு நான் கேட்கல. ஸ்டெப் கவுண்ட்னா என்னன்னு கேட்டேன். ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாத. ப்ராசஸ் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. அதனால அது ஞாபகம் இருக்கிறதுனால தான் நீங்க இப்ப n ஸ்கொயர் சொன்னீங்க. ஸ்டெப் கவுண்ட்னா என்ன? அப்ப கவுண்டிங் பேசிக் ஆபரேஷன்ஸ். எக்ஸாக்ட்லி. யாரு? பிரின்ஷாவா? பிரேமாக்கா. பிரேமா, சாரி, எல்லாரும் வாய்ஸ் ஒரே மாதிரி கேக்குது. பட் வெரி குட். த கவுண்டிங் பேசிக் ஆபரேஷன்ஸ் ஆர் மோஸ்ட் frequent operation. Basic or most frequent operations. இது அவ ஆன்சர் பண்ணிட்டா. பட் யாருக்கெல்லாம் இது புரியலையோ அவங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் அதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா ஸ்டெப் கவுண்ட் சொல்லுங்க. கவுண்டிங் பேசிக் ஆபரேஷன்க்கா. புரியல. கவுண்டிங் பேசிக் ஆபரேஷன்ஸா? ஆமாக்கா. ஓகே. பேசிக் ஆபரேஷன்ஸ்னா என்னது? அடிப்படையாக நம்ம பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கா. என்ன பண்ணி என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஸ்டெப் கவுண்ட்க்கா. நம்ம டைம் ஸ்டெப் கவுண்ட்னா பேசிக் ஆபரேஷன். பேசிக் ஆபரேஷன்னா எதையோ கண்டுபிடிக்கிறது. என்ன கண்டுபிடிக்கிறோம்னா ஸ்டெப் கவுண்டா? இல்லக்கா, டைம் வந்து ஒவ்வொரு சிஸ்டம்க்கும் மாறதுனால நம்ம எந்த சிஸ்டம்க்கு போட்டாலும் ஸ்டெப் கவுண்ட் இவ்வளவுதான் நடக்கும்னு நம்மளுக்கு தெரியறதுக்காக ஸ்டெப் கவுண்ட் கண்டுபிடிச்சாங்கக்கா. சரிம்மா. இப்ப நான் 500 meters அப்படின்னு சொல்றேன்னா அது லெங்த், கரெக்டா? ஆமாக்கா. 500 kilograms சொல்றேன்னா அது வெயிட். அந்த மாதிரி ஸ்டெப் கவுண்ட் இஸ் a measure of what?
டைமுக்கா என்னதுமா டைமுக்கு டைமா லைக் செகண்ட்ஸ் மினிட்ஸ் அந்த மாதிரியா ஆஹா அது இல்லைன்றதுதான் இப்ப பார்த்தோம் டைம் வச்சு மெஷர் பண்ணக்கூடாது முடியாதுன்னு அப்போ வாட் இஸ் யுவர் ஸ்டெப் கவுண்ட் அ மெஷர் ஆஃப் எவ்வளவு இன்புட் கொடுத்தா அது எவ்வளவு நேரம் இன்புட் கொடுத்தா வாட் அதுதான் வந்து கவுண்டிங் பேசிக் ஆப்ரேஷன் ஸோ அதுக்கு முன்னாடி நான் முதல்ல இந்த பாயிண்ட் அட்ரஸ் பண்றேன் ஸோ யாரோ சொன்னீங்க லூப் எத்தனை டைம் ரன் ஆகுதுன்றத வச்சு நம்ம வந்து என்ன என் ஸ்கொயரான்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னீங்க ஸோ முதல்ல அது கரெக்டா இல்லையான்னு பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து printf %d, 1 control C ஓகேவா இதுல வந்து இதெல்லாம் அழிச்சிட்டு ஓ சாரி ஓகே அப்படியே கூட இருக்கட்டும் எக்ஸ் ஒய் ஜெட் பி இதுல எக்ஸ் ஒய் ஜெட் எல்லாம் வந்து நான் வேற எங்கேயோ முன்னாடியே டிஃபைன் பண்ணிட்டேன்னு அசியூம் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த கோடோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னது ஆர்டர் ஆஃப் 1க்கா ஆர்டர் ஆஃப் 1 இதுல லூப்பே இல்லையே அப்புறம் எப்படி நீங்க டிசைட் இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி சொன்னீங்க விகோ வந்து லூப் எத்தனை தடவை ரன் ஆகுதுன்றத வச்சு மெஷர் பண்றதுன்னா அப்ப லூப் இல்லாத ஒரு விஷயத்துக்கு பிகோ நொட்டேஷனே இருக்காதுல்ல எப்படி இது பிகோ ஆஃப் 1ன்னு சொன்னீங்க ஸ்டெப் கவுண்ட் பண்ணிட்டா பிரிண்ட் சோ ஓகே ஏதோ ஒண்ணு சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம லூப்பை வச்சு பிகோ கண்டுபிடிக்கிறது இல்லைன்றது கிளியர் ஆயிடுச்சு கரெக்டா கரெக்டா ஏதோ நானே பேசிட்டு இருக்கேன் நீங்க எல்லாம் இருக்கீங்களா இல்லையான்னு கூட தெரியல ஓகே சோ அப்ப வேற ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் அந்த வேற ஏதோ மெஷர்மெண்ட் என்னதுன்னா ஸ்டெப் கவுண்ட் அப்படின்னு ஐஸ்வர்யா அவர்கள் சொல்றாங்க சோ ஐஸ்வர்யா இதுல ஸ்டெப்ன்றது எதை குறிக்குது ஒரு அல்காரிதம் எடுத்துக்கிட்டு அது லைன் பை லைனா கவுண்ட் பண்றதுக்கா எத்தனை டைம் லைன் பை லைனா என்னத கவுண்ட் பண்றோம் அதுதான் நான் கேக்குறேன் அசைன் பண்ணா அதுக்கு 1 என்னன்னா நீ சொல்றது ஸ்டெப் கவுண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் கேக்குறது ஸ்டெப் கவுண்ட்ல வாட் ஆர் வி கவுண்டிங் எத்தனை டைம் ரன் ஆகுதுன்னு நம்ம கவுண்ட் பண்ணுவோம் எத்தனை லைன் ரன் ஆயிருக்கா எத்தனை லைன் ரன் ஆயிருக்குன்னா ஒரு நிமிஷம் இங்க வந்து இந்த கோட்ல 3 லைன் தான் இருக்கு அப்ப இது O(3) தானே வரணும் ஏன் O(n) சொன்னீங்க அதாவது சொல்லு சொல்லு n டைம் ரன் ஆகும் காது n டைம்ஸ் ரன் ஆகும் ஓகே வெரி க்ளோஸ் ரன் ஆகுறதுன்னா என்னது அந்த கண்டிஷன் வந்து தப்பா வர வரைக்கும் அது ரன் ஆகும்க்கா ரைட்டா இருந்தா அது இந்த கொஸ்டினுக்கு இதுல வந்து ஏதோ ஒரு லூப் இருக்கிறதுனால அந்த மாதிரி வருது ஆர் இஃப் எல்ஸ் வந்துச்சுன்னா அது பேசிக்கலா ரன் ஆகுறதுன்னா என்னது ஏதோ ஒரு ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது கரெக்டா இட் கேன் பி பிளஸ் மைனஸ் ஃபார் லூப் இட் கேன் பி இந்த ஆபரேஷன் ரன் ஆகுறதுன்னா பேசிக்கலி ஏதோ ஒரு வேலையை செய்யறது தானே கரெக்டா ஸோ ரன் மீன்ஸ் perform some operation so எத்தனை தடவை ரன் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம கேக்குறோம்னா basically how many times a particular operation has been performed அப்படின்னு கேக்குறோம் இதைத்தான் மெஷர் பண்றோம் சோ என்னோட இன்புட் சைஸ் என்னன்னா ஒரு பர்டிகுலர் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆபரேஷன் அது பிளஸ்ஸா இருக்கலாம் மைனஸா இருக்கலாம் இதுவா இருக்கலாம் ஏதோ ஒரு ஆபரேஷன்
n டைம்ஸ் நடக்கும் அப்படின்னா அது O of n சொல்லுவோம். n ஸ்கொயர் டைம்ஸ் நடக்கும்னா O of n ஸ்கொயர் சொல்லுவோம். n log n டைம்ஸ் நடக்கும்னா O of n log n சொல்லுவோம் and so on. இது புரியுதா? சோ இது வந்து டைம் டேக்கன் கிடையாது. நம்பர் ஆஃப் டைம்ஸ் a particular operation has been performed. இது புரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். என்னோட இன்புட் சைஸ் வளரும் போது ஒரு குறிப்பிட்ட ஆபரேஷன் எத்தனை தடவை பெர்ஃபார்ம் ஆகுதுன்றது எப்படி வளருது, தட் இஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர் தட் இஸ் அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷன். So இப்போ இது வந்து with this new knowledge, how much increase is observed in the number of times the operation is performed. இதுதான் எஃபிஷியன்சியை ஜட்ஜ் பண்றதுக்கான பேசிஸ். இது அந்த பேசிஸ்க்கு பேரு தான் அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷன். இது கிளியரா? இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இன்னொரு வாட்டி சொல்லுங்கக்கா, இடையில நெட் கட் ஆயிட்டுக்கா. எது வரைக்கும் கேட்டுச்சு? How many times a particular operation is performed? அது வரைக்கும் தான் கேட்டுச்சு. சோ பேசிக்கலி ஏதோ ஒரு ஆபரேஷன் இருக்கு, பிளஸ் மைனஸ் கிரேட்டர் தென் லெஸ் தென் சம்திங். என்ன ஆபரேஷன்ன்றதை அடுத்து பார்க்கலாம். ஆபரேஷன் என்னன்னு தெரியும்ல, பேசிக்கலி ஒரு டாஸ்க், கரெக்டா? சோ ஏதோ ஒரு டாஸ்க் இருக்கு. இப்போ என்னோட இன்புட் சைஸ் என்ன இருக்கும்போது இந்த அல்காரிதம் இந்த டாஸ்கை n டைம்ஸ் செய்யும்னா இது O of n. அதே இன்புட் சைஸ் n-க்கு இந்த அல்காரிதம் இந்த டாஸ்கை n ஸ்கொயர் டைம் செய்யும்னா அது O of n ஸ்கொயர். n log n டைம் செய்யும்னா O of n log n. அதுதான் இந்த அப்பர் பவுண்ட். புரியுதா? சோ இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு குயிக் எக்ஸசைஸ். இப்போ என்னோட இன்புட் சைஸ் வந்து அதே n தான். ஒரு ஆல்கோரிதம் வந்து ஒரு பர்டிகுலர் டாஸ்கை வந்து குறைஞ்சபட்சம் n டைம்ஸ் செய்யும், அதிகபட்சம் n ஸ்கொயர் டைம் செய்யும். சோ இதோட பவுண்ட்ஸ் என்னது? ஒமேகா. வெரி குட். தீட்டா வந்து n ஸ்கொயர். தீட்டாவா? அது பேர் என்னக்கா? ஒமேகா n ஸ்கொயர். தீட்டாவா? ஒமேகாக்கா. ஒமேகா n ஸ்கொயரா? ஒமேகா என்ன n ஸ்கொயரா? குறைஞ்சபட்சம்னா என்ன பவுண்டு? ஐ மீன் வாட் இஸ் த நோட்டேஷன்? இங்க அந்த பேஜ். இதெல்லாம் ரொம்ப பேசிக். ஓகேவா? புரியல. இதெல்லாம் ரொம்ப பேசிக். இந்த மாதிரி விஷயங்கள் மறக்க கூடாது, சரியா? சரி, நான் ஸ்டாக் இம்ப்ளிமெண்டேஷன் மறந்துட்டேன், ட்ரீ இம்ப்ளிமெண்டேஷன் மறந்துட்டேன், ஞாபகப்படுத்திக்கலாம். பட் இதெல்லாம் பேசிக்லயும் பேசிக். ஒரு தடவை படிச்சா மறக்கவே கூடாது. குறைந்தபட்சம்னா என்ன பவுண்ட்? லோவர் பவுண்ட். புரியல. லோவர் பவுண்டுக்கா. அது பேரு எனக்கு தெரியலக்கா, அந்த சிம்பிள் பேரு மறந்துட்டு. இதுவா? இதுவா? இது பேரு தெரியலக்கா. சரி, ஓகே. பிங்கா yellowவா? பிங்க்குக்கா. ஒமேகா ஆஃப் வாட்? என்னக்கா? என்ன? சரி. அதிகபட்சம்க்கு போட்டு n ஸ்கொயர்க்கா. ஓகே. இது எல்லாருக்கும் கிளியரா? கிளியர்க்கா? ஓகே. சோ பேசிக்கலி நம்ம எஃபிஷியன்சி எப்படி ஜட்ஜ் பண்றோம்னா, இங்க என்னோட இன்புட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த பர்டிகுலர் ஆபரேஷன் எத்தனை தடவை பெர்ஃபார்ம் பண்றோன்ற அந்த நம்பர் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, த நம்பர் ஆஃப் டைம்ஸ் தி ஆபரேஷன் இஸ் பெர்ஃபார்ம்ட், அந்த நம்பர் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது தான் உங்களோட அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷன். உங்க பிக் ஓ, ஒமேகா, ஸ்டெப் கவுண்ட் எல்லாம் அதை தான் மெஷர் பண்ணுது. கிளியரா? So இப்போ லாஸ்ட் கொஸ்டின், வெரி சிம்பிள் கொஸ்டின்.
ஸோ நான் இவ்வளோ நேரமா வந்து சம் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. ஸோ அது எந்த ஆப்ரேஷன்? ஏன்னா இப்போ ஒரு கோட் ஸ்னிப்பெட் எடுத்துக்கிட்டா அதுல நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்க வந்து ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேஷன் இருக்கு, இங்க ஒரு கம்பேரிசன் இருக்கு, இங்க ஒரு இன்கிரிமெண்ட் இருக்கு, இங்க ஒரு சரி பிரிண்ட் கூட வேணாம், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டாலே இங்க இத்தனை இருக்கு. கரெக்டா? ஸோ இதுல எந்த ஆப்ரேஷனை நம்ம கவுண்ட் பண்றோம்? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு int x is equal to 5 for I equals 0, I less than n, I plus plus, printf percentage d, comma x. சரி n கூட வேண்டாம், இங்கேயும் அதே x போட்டுடலாம். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட பிகோ காம்ப்ளெக்சிட்டி சொல்லுங்க. ஆர்டர் ஆஃப் 1க்கா? ஆர்டர் ஆஃப் 1 ஆர்டர் ஆஃப் 1 எப்படி சொல்ற? எதை வச்சு? 5 வாட்டி தான் ஆகணும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுலக்கா. புரியல. 5 வாட்டி தான் ரன் ஆகும் லூப். வெரி குட். ஸோ இங்க x வந்து 5, அதனால ஆர்டர் ஆஃப் 5 which is ஆர்டர் ஆஃப் 1. சரி, இப்போ சப்போசிங் நான் வந்து இங்க வந்து ஆர்டர் ஆஃப் சாரி I less than n கொடுத்துருக்கேன். என்னோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியல. இப்போ பிகோ என்ன வரும்? ஆர்டர் ஆஃப் nக்கா? ஆர்டர் ஆஃப் n. ஓகே, இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா ஏதோ ஒரு ஆப்ரேஷன் எத்தனை தடவை நடக்குதுன்னு கவுண்ட் பண்ணி அதுதான் இந்த பவுண்ட் கொடுத்துச்சுன்னு பார்த்தோம். ஸோ இங்க இது ஒரு ஆப்ரேஷன் இருக்கு, இது ஒரு ஆப்ரேஷன் இருக்கு, இது ஒரு ஆப்ரேஷன், இது அசைன்மெண்ட், இது அசைன்மெண்ட், இது கம்பேரிசன், இது இன்க்ரிமெண்ட். ஸோ இதுல எந்த ஆப்ரேஷனோட நம்பர் ஆஃப் டைம்ஸை நம்ம கவுண்ட் பண்ணோம், அவர் எந்த ஆப்ரேஷனை கன்சிடர் பண்ணோம்? ஏன்னா இப்போ இந்த ஆப்ரேஷன் எடுத்தீங்கன்னா இது ஒரு தடவை தான் நடக்குது, இது எடுத்தாலும் ஒரு தடவை தான் நடக்குது. ஸோ அப்போ O of n எப்படி சொல்றோம்? ஸோ எந்த ஆப்ரேஷன்? கம்பேரிசன். கரெக்ட், கம்பேரிசன் ஆப்ரேஷன். ஸோ இதுதான் வந்து n டைம்ஸ் நடக்குது. ஸோ இதை வச்சுதான் நம்ம O of n சொல்றோம். பட் why ஏன் அந்த ஆப்ரேஷன் 4 ஆப்ரேஷன் இருக்கும்போது ஏன் அதை எடுக்கிறோம்? வாட் இஸ் சோ ஸ்பெஷல் அபவுட் இட்? கொஸ்டின் எல்லாருக்கும் புரியுதா? புரியுதுக்கா. நான் இப்போ இந்த ஈக்குவல் டு எடுத்தேன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேஷன் அது ஒரு தடவை தான் நடக்குது, அதனால இது O of 1 அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா நான் இந்த ஆப்ரேஷனை செக் பண்ணாம இந்த ஆப்ரேஷன் ஓட கவுண்ட்டை செக் பண்றேன். ஏன்? வாட் இஸ் சோ ஸ்பெஷல் அபவுட் இட்? இப்போ இதுக்கு ஸ்டெப் கவுண்ட் எழுதணும்னா n+m கான்ஸ்டன்ட் வருமாக்கா? அதனால எது அதிகமா இருக்குன்னு பார்த்து n அதிகமா இருக்கிறதுனால நம்ம ஆர்டர் ஆஃப் n சொல்றோம்க்கா. வெரி க்ளோஸ். ஸோ இதுல போனதா எழுதி வச்சிருக்கேன். ஸோ we choose the most frequent or most dominant operation. எந்த ஆப்ரேஷன் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பண்ணிருக்கோமோ அந்த ஆப்ரேஷனை வச்சுதான் ஸ்டெப் கவுண்ட் பண்ணுவோம். இதுல இந்த ஆப்ரேஷன் தான் n+1 டைம்ஸ் நடக்கும். இது 1 டைம் தான் நடக்கும், இது 1 டைம் தான் நடக்கும், இது n டைம்ஸ் நடக்கும், ஆர் மேபி இது n+1 டைம் சம்திங். இதுதான் இருக்கிறதுலே அதிக நம்பர் ஆஃப் டைம்ஸ் நடக்குது. ஸோ இது எத்தனை டைம் நடக்குதோ அதை வச்சுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி டிசைட் செய்யப்படும். கிளியரா? ஓகே, ஸோ ஐ திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன் இன்னைக்கு. ஐ ஜஸ்ட் செக் த நோட்ஸ் ஒரு வாட்டி. ஒரே நிமிஷம். ரன்னிங் டைம் பார்த்தாச்சு, அனாலிசிஸ் பார்த்தாச்சு, பெஸ்ட் கேஸ் வர்ஸ்ட் கேஸ் பார்த்தாச்சு, கான்ஸ்டன்ட்ஸ் இக்னோர் பண்ணலாம், asymptotic meaning is not so important right now. பிகோ பார்த்தாச்சு. அடுத்தது ஸ்டெப் கவுண்ட் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல? இப்போ நான் இந்த மாதிரி இப்போ நான் கொடுத்தது இந்த 2 எக்ஸாம்பிள்ஸும் ரொம்ப சிம்பிள். பட் இதை விட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கோட் கொடுத்தாலும் ஸ்டெப் கவுண்ட் பண்ணி O of n ஸ்கொயர் கண்டுபிடிக்க தெரியும்ல? தெரியும். ஓகே, சூப்பர். தீட்டா ஒமேகா தெரியும். வேற என்ன பார்த்தோம்? வேற
நான் ரிகர்சிவ் அல்காரிதம்ஸ்க்கு ஃப்ரீக்வன்சி கவுண்ட் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்காரு. தட் இஸ் ஃபைன். This is okay. இதெல்லாம் பெருசா எதுவும் இல்லை. ஓகே, இதோட அடுத்தது வந்து ரிகர்சிவ் அல்காரிதம்ஸ் தான். அது வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். ஸோ ஒரே செகண்ட்.